கல்புல இருந்ததா நான் தொழுது முடித்து வைத்தேனா? சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல அமீருல் முஃமினீன், ஜனாதிபதியே, பக்கியத் அலைக ரக்அத்துன், ஒரு ரக்காத்து தான் நீங்க பூர்த்தியாக தொழுதீங்க, இரண்டாவது ரக்காத்துல உங்களை அந்த பாவி குத்திட்டான், மயங்கிட்டீங்க. அப்படியா? இன்னைக்கு புத்துவத்துல உட்கார்றது ஒரு ஃபேஷனா போயிட்டு இருப்பேன். நோயாளிகள் இருக்கிறாங்க, தங்கடம் உள்ளவங்க இருக்கிறாங்க, முறையாக இருக்கிறாங்க. நான் அவங்கள குறை சொல்லல, யாரும் மனம் வந்துருவானா? முறையாக நோய் இருந்தா உலமாக்கள்கிட்ட மார்க்க சட்டத்தை கேட்டு அதை புத்துவத்துல உட்காரலாம், பிரச்சனை. ஆனா இன்னைக்கு சும்மா இருக்கிறவங்க ரோட்ல எல்லாம் நல்லா போறாங்க, நல்ல காய்கள் ஆரோக்கியத்துல இருக்கிறாங்க, இங்க வந்தா புத்துவத்துல உட்கார்ந்துடலாம். இந்தோனேஷியால ஒரு பள்ளியில ஒரு புத்துவம் காட்டலாதவங்க. இந்தோனேஷியா போய் பாருங்க, உலகத்துல அதிகமாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு, கோடிக்கணக்கான முஸ்லிம்கள். ஒரு மதரசா இருக்குது டாக்காவில நினைக்கிறேன், அந்த மதரசால மாத்திரம் 25,000 மாணவர்கள் ஓடுறாங்க. 25,000 மாணவர்கள். ஒரு பள்ளிவாசல்ல 2 தராவி ஜமாத் நடக்குது. அதுல ஒரு ஜமாத்துல ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதப்படுது, அடுத்த ஜமாத்துல ஒரு நாளைக்கு 3 ஜுஸ் ஓதப்படுது, ஒரு தராவில ஒரு குர்ஆன். ஆச்சரியம் சகோதரர்களே. இங்க என்னண்டா எல்லா இடத்திலையும் புத்துவங்கள் கூடிட்டு, முறையாக நோய் இருந்தால் உலமாக்கள் அணுகி சட்டத்தை கேட்டு உட்காரலாம், அல்லாஹ் தொழுகையை கபூல் செய்வான். அது இல்லாம யாருக்கெல்லாம் நிக்கிறதுக்கு சக்தி இருந்து பரவான தொழுகையில உட்கார்ந்து தக்பீர் கட்டுவீர்களோ உங்களோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. நிக்கிறதுக்கு சக்தி இருக்குது, நின்றுதான் ஒரு தக்பீர் கட்டணும். பரவான தொழுகையில உட்கார்ந்து தக்பீர் கட்ட இயலாது. சுஜூது செய்யலாம், சிலருக்கு நிக்க இயலாது, சுஜூது செய்யலாம். அப்படி இருந்தா அவர் உட்கார்ந்து தொழுதுட்டு சுஜூதுக்கு அவர் கீழே போகணும், சுஜூதுக்கு அவர் கீழே போகணும், இல்லாட்டி அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. 1000 சட்டம் இருக்குது உட்கார்ந்து தொழுகிறது. அஸ்ஸலா அலல் குர்சி, உலமாக்கள் நிறைந்த வழிகளாக புடிச்சு படுகிற விஷயம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடல் அறுபட்டு, மூட்டு வருத்தம், கால் வருத்தம், கை வருத்தம் எல்லாம் இல்ல, கொடல் அறுபட்டு ரத்தம் ஆறாக ஓடுது. நான் தொழலையா, ஒரு ரக்காத் தொழணுமா, எழும்பி நின்று தக்பீர் கட்டினார். வரலாறுல ஏதாவது மாற்றம் இருந்தால் நான் சகோதரர்களே, எழும்பி நின்று தக்பீர் கட்டினான். உலகத்தில் உள்ள அவ்வளவு வரலாற்று ஆசிரியர்கள் இமாம்களுடைய கிதாபுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதற்கு உமரை பற்றி எத்தனையோ தனி கிதாபுகள், நம்பகத்தகுந்த உலமாக்கள், இமாம் தகவி சியர் அலாமின் நுபலா, இமாம் தபரி தாரீக் தபரி, இமாம் இப்னு அசாக்கிர் தாரீக் மதீனத்தி திமஷ்க், அல்லாமா ஹதீப் அல்-பக்தாதி தாரீகுல் பக்தாத், அல்லாமா இப்னு அஸீர் அத்-தாமில் ஃபி தாரீக். விரட்டி பாருங்கள், 1000 வரலாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, ஏண்டா வீடியோவும் போகுது, நாளைக்கு எங்கடா ஒரு குறையை பிடிக்கலாம்னு ஒரு கூட்டம் வரும். ஆதாரத்தோட சொல்லிட்டா நாங்க தப்பி சொன்னாலே புகாரில வார ஹதீஸையே நம்பாத காலம். அவர் புத்திக்கு பட்டாதான் நம்புவாராம். சொர்க்கத்தை நீ நம்பப்படாது, நரகத்தை நீ நம்பப்படாது. புத்திக்கு படுவது இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிச்சது மலக்குல் மௌத்துக்கு புத்திக்கு படுவது இல்லையா, அப்ப புகாரில போய் இருக்குது. எவ்வளவு பயங்கரமான காலம் பாருங்க. பயந்து வாழணும் நாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி நின்று தக்பீர் கட்டினார், மயங்கி கீழே விழுந்தார். உட்கார்ந்து தொழலாம், அனுமதி இருக்குது, தாராளமா படுத்துக் கொண்டே தொழலாம். ஏன்? சக்கராத்துடைய வருத்தம், குடல் அறுபட்டு டாக்டர்மார் வந்து மருந்து கொடுத்தாங்க, வயிறு கிளிபட்டு மௌத்தால அப்படியே மருந்து வெளியே வருது. யாராவது நம்ம வருத்தத்தை கண்டிக்குமா? அழகா தொழலாம் படுத்துக்கொண்டு. இல்லை இல்லை, எழும்பி தொழுதார், எழும்பி தொழுதார். 2வது தரம் வாங்கினார், 3வது தரம் வாங்கினார், 4வது தரம் நின்று கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிய வடிய ரத்தம் வடிய வடிய தொழுது முடித்து விட்டு சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லதி அஆனனி அலா ஸலாத்தி, எனக்கு தொழுறதுக்கு உதவி செஞ்சானே. சுப்ஹானல்லாஹ், என்ன தொழுகை சகோதரர்களே, நம்முடைய தொழுகை எல்லாம். சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். மயக்கத்திலே இருப்பார், சக்கராத் வருத்தத்தில் இருப்பார், வாங்கு சத்தம் கேட்டால் முழிப்போர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா, யார் தொழுகையை விட்டானோ அவனுக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்லை, நான் தொழணும். எழும்பி தொழுவார். இன்னைக்கு நோயாளியா படுத்து நல்லா சிரிச்சிட்டு இருப்பார், வாங்கு சத்தம் கேட்டா கண்ண முடியும். தொழுறதுக்கு மாற்று. சகோதரர்களே, பயங்கரமான விஷயம் தொழுகை. யாரும் விளையாடாதீர்கள். இந்த ஜும்ஆவில் முடிவெடுங்கள். எவ்வளவு கை சேதம். எத்தனையோ பேர் நம்முடைய சமுதாயத்தில் 15 வருஷமா 20 வருஷமா ஜும்மா மட்டும்தான், ஜும்மா மாத்திரம் 15 வருஷம். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு தொழுகைக்கும் எவ்வளவு பதில் சொல்லும். புகாரியில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை சொல்லி என்னுடைய குத்பாவை நான் முடிக்க போகிறேன். சகோதரர்களே, உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணம் சொன்னா தான் உம்மத்துக்கு அழகா விளங்கும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்துகள். ஒருத்தருக்கு 4 கடை இருக்குது புத்தள டவுன்ல, கொழும்புல 4 ஊடி இருக்குது, 4 மனைவி, அழகான குழந்தைகள், 4 லக்ஸரி வெஹிக்கிள் எல்லாம் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு, ஒரு குறையும். ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போனார். இது உதாரணத்துக்குள்ள போயிடாது. ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போனார்.
ஒரு ட்ரிப் வந்து ஒரு பிசினஸ் தேவையாக இந்தியாவுக்கு போனார். எப்பவுமே இந்தியாவுக்கு போய் திரும்பி வந்து பாக்குறார் ஹாஜி, மனைவியும் காணல, 4 வாகனத்தையும் காணல, 4 பொஞ்சாதிமாரையும் காணல, 4 வீட்டையும் காணோம், 4 கடையையும் காணோம். ஒரு சின்ன ஒரு பூகம்பம் தான், எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இவன் யோசிப்பான், ஹாஜி என்ன யோசிப்பாரு, நான் மட்டும் ஏன் தப்பினேன், நானும் மௌத்தாகி இருக்கலாமே. ஏன் ஒன்றுமே இல்லை, கோடீஸ்வரனாக இருந்தவர், பில்லியனராக இருந்தவர் இப்ப ஓட்டாண்டியா மாறிட்டார். குடும்பமும் இல்ல, சொத்தும் இல்ல, செல்வமும் இல்ல, எல்லாம் போயிடுச்சு. வேற என்ன நினைப்பார், நானும் அழிஞ்சு போயிருந்தா நல்லா இருக்குமே. சொன்னாங்க, புகாரில வருது, மன் ஃபாத்தத்ஹு ஸலாத்துல் அஸ்ரி ஃபகஅன்னமா புத்திர அஹ்லுஹு வ மாலுஹு. யார் ஒருவருக்கு ஒரு அசர் தொழுகை தொழ கிடைக்கலையோ, ஒரு அசர் தொழுகை இன்னைக்கு பார்க்கணும். இந்த ஊர்ல இந்த பள்ளி வாசல் நிலைமை இன்ஷா அல்லாஹ் மாறும். இதுதான் கத்துறது கொத்தபாவுகிறது. எவ்வளவு தூரத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கிறான், எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில வந்திருக்குது, எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில அதற்கு முயற்சி செஞ்சு நிர்வாகம் முயற்சி செஞ்சு என்னத்துக்கு. நம்முடைய ஊர்ல யாராவது வந்து எதையாவது பேசி மக்கள் அல்லாஹ்வோட தொடர்பாக்கணும், பேருக்கும் புகழுக்கும் அல்ல. அதுக்கு நான் சும்மா மிம்பர்ல இருக்கு கம்ப்யூட்டரையும் சயின்ஸையும் பேசுறது அல்ல, சும்மா நவீனம் பேசுறது அல்ல. ஜும்ஆவுடைய நோக்கமே மக்கள் அல்லாஹ்வோட தொடர்பாகும். கம்ப்யூட்டரும் சயின்ஸும் பேசுறதுக்கு வேற இடங்கள் இருக்கு. இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அமானிதமான இடம். அமானிதம் பேசக்கூடியவர்கள் தான் மிம்பர்களையும் வரும். உங்களோட கொள்கைகளை, உங்களோட ஊருடைய கட்டுப்பாடுகளை ஒரு நாளும் விட்டுக் கொடுத்து விடாதீர்கள். உங்களோட ஊருடைய சிறப்பு எல்லாரும் சொன்னாங்க, ஒரு அசர் தொழுகை யாருக்காவது வேண்டும் என்று தப்பி போனால் அவன் குடும்பமும் சொத்தும் அழிஞ்சி நாசமாகுவதை விட பயங்கரமான ஒரு அசர் தொழுகை. நபியுடைய வார்த்தை. எத்தனை அசருங்க, எத்தனை லுகரு, எத்தனை சுபகு. சிலாக்கள் சுபக கண்ணால கண்டதே கிடையாது. எலும்புறதே 10 மணிக்கு, நல்லா படுபடுன்னு படுத்து எலும்புறது 10 மணிக்கு கடைக்கு போறது. வாழ்க்கையில சுபகு நிக்க மாட்டார். ட்ரிப் போறதாக இருந்தால் 4 மணிக்கு எழுப்பிட்டு உமாவை வாப்பா எழுப்பாட்டான், ஓன நோரையாக்கு வாங்க. உனக்கு நோரலியா விட அல்லாஹ் கேவலமா? 4 மணிக்கு 5 மணிக்கு டீ கடையில போய் உட்கார்றியே, உங்க டீ கடையை விட அதுல திங்கிற பாலாப்பத்தை விட அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் கேவலமா? அல்லாஹ் அவ்வளவு மட்டமா உங்க பார்வையில உன்னை படைத்து பரிபாலித்து பராமரித்து இறைச்சித்து பாதுகாத்து போஷித்து கையை தந்து காலை தந்து பிள்ளையை தந்து சொத்தை தந்து செல்வத்தை தந்து எல்லாத்தையும் தந்து அந்த ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சுஜூது செய்ய பக்கில்லாட்டி நம்மளை போல நன்றி கெட்ட வந்த உலகத்துல யார் இருப்பான் சகோதரர்? ஆகையால் உங்களுடைய ஊர் மாஷா அல்லாஹ் மதவாக்குளம் என்றால் இலங்கைக்கே தெரியும். ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுக்கோப்பு. ஆனால் சகோதரர்களே, என்ன இது கோபத்திலேயோ விரோதத்திலேயோ பேசுறதில்ல. முதலாக இந்த மிம்பரில் கால் வைத்திருக்கிறேன் நான். உங்களோட ஊர்ல எப்படி இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பள்ளி வாசல்ல கொத்துபால ஒன்றாக வந்திருக்கிறீங்களோ, இதே போல எல்லாரும் ஒன்றாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கும். இதான் நோக்கம், இதான் நோக்கம். இதுக்குதான் கத்துறது, இதுக்குதான் பயம் காட்டுறது. சகோதரர்களே, சொர்க்கத்துல ஒன்றாக இருந்தனும். நம்மளோட இங்க இருக்கிற யாருமே தவறி கூட நரகம் போயிருக்கூடாது. அதுக்கு முயற்சி செய்யுங்க, ஊரை மாத்துங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வோட தொடர்பாக்குங்க. உலமாக்கள் கடமை மாத்திரம் அல்ல, நிர்வாகிகள் கடமை மாத்திரம் அல்ல, முழு ஊரும் பொறுப்பு. நம்முடைய ஊரை சொர்க்கவாசியாக மாற்றுவது, தொழுகையாளியாக மாற்றுவது, அல்லாஹ்வோடு தொடர்பாக்குவது, அல்லாஹ்வோட உதவியை இறக்குவது. சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்துல முயற்சி செய்யுங்க. அதுக்கு பின்னால பாருங்க உங்களோட ஊருடைய தலையெழுத்து அல்லாஹ் எப்படி மாற்றுறாங்க. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக.